இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே கடந்த ஆண்டு 2025 நிலவிய பதற்றத்தை தான் தடுத்து நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் 200% வரி விதிப்பேன் என்று மிரட்டியதாலேயே அவர்கள் போரை கைவிட்டனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். காசாவில் அமைதியை மீட்டெடுக்கவும் மறுசீரமைப்பு பணிகளுக்காகவும் அமெரிக்கா மற்றும் சர்வதேச அமைதி குழு சார்பில் $7 பில்லியன் சுமார் ரூபாய் 1,55,00,000 கோடி நிதி உதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேற்று கிரகவாசிகள் மற்றும் UFOக்கள் தொடர்பான ரகசிய கோப்புகளை பொதுமக்களுக்கு வெளியிடுமாறு பென்டகன் மற்றும் பிற கூட்டாட்சி முகமைகளுக்கு அதிபர் ட்ரம்ப் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். ஆட்சிக்கெதிராக கிளர்ச்சியை தூண்டிய குற்றத்திற்காக தென்கொரியாவின் முன்னாள் அதிபர் யூன் சுக் இயோலுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது இந்த வாரமே தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் நிலவி வருகிறது. இதற்கு தயார் நிலையில் அமெரிக்க படைகள் மத்திய கிழக்கில் குவிக்கப்பட்டுள்ளன. வரும் ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய தேர்தல் ஆணையம் பிப்ரவரி 25 முதல் 27 வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுற்றுப்பயணம் செய்யவுள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரும் AI உச்சி மாநாட்டில் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் மேலாடையின்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். AI என்றால் இவர்களுக்கு ஆன்டி இந்தியா என்ற அர்த்தம் என பாஜக விமர்சித்துள்ளது. தமிழக அரசு திரைப்பட விருது விழாவில் அசுரன் படத்திற்காக சிறந்த வசனகர்த்தா விருதை பெற இயக்குனர் வெற்றிமாறன் மறுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வசனங்களை எழுதிய சுகா என்பவருக்கு இந்த விருது சேர வேண்டும் என அவர் கூறியது திரையுலகில் பாராட்டுகளை பெற்றுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியா மற்றும் ஓமன் அணிகள் இன்று மோதுகின்றன. ஏற்கனவே இலங்கை மற்றும் ஜிம்பாப்வேயிடம் தோற்றதால் ஆஸ்திரேலியா இந்த தொடரிலிருந்து வெளியேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் நிலவும் பொருளாதார சூழலால் தங்கம் விலை சவரனுக்கு 40,000 வரை குறைய வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தமிழ் நியூஸ் 360. நன்றி, வணக்கம்.